தமிழ் சின்னத்திரையில் விஜய் டிவி எப்போதும் மக்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகளை வழங்குவதில் முதன்மை இடத்தில் உள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிவடைந்த நிலையில் விரைவில் குக் வித் கோமாளி 5வது சீசன் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு சின்னத்திரையில் பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது. இதுவரை 4 சீசன்கள் முடிவடைந்துள்ள நிலையில் தற்போது 5வது சீசன் வரும் மார்ச் மாதம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை இந்த நிகழ்ச்சியை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகாமல் இருப்பது ரசிகர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் 5வது சீசனின் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் விஜய் டிவி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் குக் வித் கோமாளியில் கடந்த 4 சீசன்களிலும் மிக முக்கிய நடுவர்களாக பணிபுரிந்தவர்கள் ஷெஃப் வெங்கடேஷ் பட் மற்றும் ஷெஃப் தாமு ஆகியோர். இவர்கள் இருவரும் நடுவர்களாக மட்டுமின்றி தங்களது நகைச்சுவை திறன் மூலம் இந்த நிகழ்ச்சி கலகலப்பாக சென்றதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சமீபத்தில் வெங்கடேஷ் பட் தனது சமூக வலைதளத்தில் குக் வித் கோமாளி 5வது சீசனில் இருந்துதான் விலகியுள்ளதாகவும் இந்த முடிவு தனக்கு மிகுந்த மனக்கஷ்டத்தை அளித்தாலும் விரைவில் உங்களை வேறு ஒரு பெரிய நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். வெங்கடேஷ் பட்டின் இந்த முடிவை அறிந்த ரசிகர்கள் உச்சகட்ட அதிர்ச்சியில் இருக்கும் நிலையில் தற்போது மற்றொரு நடுவரான ஷெஃப் தாமு அவர்களும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் வெங்கடேஷ் பட் மற்றும் நானும் சேர்ந்து புதிதாக ஒரு நிகழ்ச்சியை நடத்த போகிறோம் என்றும் அந்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தனது இன்ஸ்டா பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதில் தெரிவித்துள்ளார் ஷெஃப் தாமு. இப்படி ஒரே நேரத்தில் 2 நடுவர்களும் விலகியதை அடுத்து பார்வையாளர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில் இந்த அதிருப்தியை நீக்கும் வகையில் குக் வித் கோமாளி குழுவினர் வேறு யாரை நடுவர்களாக தேர்வு செய்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்துள்ளது. இப்படி இந்த நிகழ்ச்சியின் மீது ஒருபுறம் எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த 2 நடுவர்களின் முடிவு இவர்களின் சுய விருப்பத்தினால் எடுக்கப்பட்டதா அல்லது விஜய் டிவி நிறுவனம் வேற நடுவர்களை தேடியதால் இவர்களே தங்கள் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள விலகிவிட்டார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.